இடபராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதனாக வெள்ளி பகவான் வருகிறார். 9 கிரகங்களிலேயே மிகவும் அழகான கிரகம் வெள்ளி பகவான், சுக்கிரன் என்றும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட சுக்கிரனின் ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் நன்றாக இருந்தால் நெளியாக உங்களுக்கு தலைமுடி இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். அழகிய புன்முறுவல் எப்போதும் உங்களிடையே இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை பலரும் கேட்க எப்போதும் காத்து கொண்டிருப்பார்கள். எதிலும் ஒரு புதுமையையும் நீங்கள் விரும்புவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசியாம் இடபராசியிலே நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இடபராசிக்கு யோகாதிபதியாக புதனும் வருவதனால்தான் சமயோஜித புத்தியும் உங்களிடையே அதிகம் காணப்படும். இப்படி பலவிதமான சிறப்பம்சங்கள் கொண்டிருக்கும் உங்களுக்கு மன்மத வருடம் ஓரளவுதான் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில்தான் இந்த மன்மத வருடம் பிறக்கிறது. 9வது ராசியிலே இந்த மன்மத வருடம் பிறப்பதனால் ஓரளவு உங்களுக்கு பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு பணவரவு கிடைக்க வாய்ப்பில்லை. 9வது ராசியிலே இந்த வருடம் பிறப்பதனால் தந்தையாரின் துணை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. 9வது ராசியிலே இந்த மன்மத வருடமானது பிறப்பதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். ஆனால் இந்த ஒரு வருடம் முழுக்க குரு பகவானின் போக்கு உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது 4/7/2015 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலேயே குரு பகவான் முடங்கி கிடக்கிறார். இப்படி குரு பகவான் 3வது வீட்டிலே முடங்கி கிடப்பதனால் காரிய தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கடினமாக முயற்சித்தால் உழைத்தால் மட்டுமே நீங்கள் இலக்கை எட்டிப்பிடிக்க முடியும். இல்லையென்றால் நீங்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம்தான். அதே போல் 5/7/2015 முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே வந்து அமரப்போகிறார். 4ஆம் இடத்திலே குரு வந்து அமர்ந்தால் பலவிதங்களிலும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகி கொண்டே போகும். தாயாரின் உடல்நிலையும் பாதிக்கும். தாயாரின் உடல்நிலை அதிகமாக பாதிப்பதற்கே வாய்ப்பிருக்கிறது. வாகன விபத்துகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தாயாருடன் மனத்தாங்கள், மனக்கசப்புகள், தாயாருடன் சரியாக பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லை போன்ற சூழ்நிலையும் 5/7/2015 முதல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது. 4ஆம் இடம் வாகனஸ்தானமாகும். அப்படிப்பட்ட வாகனஸ்தானத்திலே குரு பகவான் வந்து அமர்வதனால் உங்களுக்கு சிறு சிறு வாகன விபத்துகள், வாகன பழுதுகள், அதே போல் வீடு கட்டுமான பணிகள் இவையெல்லாம் அதிகமாகி கொண்டே போகும். எனவே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. நல்லவர்களின் நட்பையெல்லாம் முன்கோபத்தால் இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிய சண்டையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இடைவெளி விட்டு நீங்கள் பழகுவது தான் மிகவும் நல்லது. குரு பகவான் இந்த மன்மத வருடம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இல்லாததனால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லதையே செய்யுங்கள். கல்வியாளர்களுக்கு உதவுங்கள். அதே போல சித்த புருஷர்களை வணங்குங்கள். சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கும் நீங்கள் சென்று வருவது நல்லது. பசு உள்ளிட்ட புனிதமான விலங்குகளுக்கு நீங்கள் உதவுவதும் உங்களால் என்ற உதவிகளையும் செய்வது நல்லது. இந்த ஓராண்டு முழுக்க உங்களுக்கு கண்டகச்சனியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனியை கண்டகச்சனி என்று அழைப்பார்கள். கண்டகச்சனி நடைபெறுவதனால் இந்த மன்மத வருடம் முழுக்க மனைவியின் உடல்நிலை பாதிக்கும். மனைவியுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும். சந்தேகத்தால் பிரிவுகளும் ஏற்படக்கூடும். உன் அப்பா என் அப்பா, உன் தம்பி என் தம்பி என்றெல்லாம் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே மோதிக்கொள்ளாமல், உறவினர்களுக்காக சண்டை போட்டு கொள்ளாமல், நண்பர்களுக்காக வக்காலத்து வாங்காமல் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முதலில் கணவன் மனைவியாகிய நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.
பிறகுதான் உங்களை சார்ந்த உறவினர்கள், உங்களை சார்ந்த நண்பர்களை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முன்பின் தெரியாதவர்கள் இல்லைன்னா திடீரென்று அறிமுகமாகவர்கள், அவர்களெல்லாம் நீங்கள் வீட்டிற்கு அழைத்து வரக்கூடாது. அதனால் சில சலனங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் திடீரென்று அறிமுகமாகி திடீர் நண்பர்களானவர்களெல்லாம் வீட்டிற்கு உடனே அழைத்து வராதீர்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் பழக வேண்டும். அதே போல் பணம் வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள். ஜாமீன் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இடாதீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். ஆனால் முன்கூட்டியே எந்த வாக்குறுதியும் தராதீர்கள். யார் எந்த உதவி கேட்டாலும் உங்களால் இயன்றதை சொல்கிறேன் என நீங்கள் சொல்வது நல்லது. இவ்வளவு நான் தந்து விடுகிறேன் என்றெல்லாம் உறுதியிட்டு அறுதியாக சொல்லிவிட்டு பிறகு அதை செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் வெட்கப்படுதல் கூடாது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் நேரத்தில்தான் இந்த மன்மத வருடமானது பிறக்கிறது. 5வது வீட்டிலே ராகு நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிள்ளைகளால் கொஞ்சம் சிக்கல்கள், பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள், பிள்ளைகளால் அலைச்சல்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடும். கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. அதே போல் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டிலே நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த மன்மத வருடம் பிறப்பதனால் பணவரவு உண்டு, கொஞ்சம் செல்வாக்கும் கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மன்மத வருடத்திலே லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும். மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், வேற்று மொழி பேசுபவர்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைய வாய்ப்பிருக்கிறது. 8/1/2016 முதல் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே ராகுவும் 10வது வீட்டிலே கேதுவும் வந்து அமர்வதனால் அது முதல் வேலை சுமை இருக்கும், ஓய்வெடுக்க முடியாத நிலை உருவாகும், தூக்கம் இல்லாமலும் போகும். அது மட்டுமில்லாமல் கழுத்து வலி, முதுகு வலி, வயிற்றுக்கோளாறெல்லாம் வரக்கூடும். எனவே 8/1/2016 முதல் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. முடிந்தால் நடைப்பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மன்மத வருடத்திலே நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களையெல்லாம் நம்பாதீர்கள். புதிய துறைகளிலே முதலீடுகளெல்லாம் செய்யாதீர்கள். வேலையாட்களுடன் மோதல் வரும். ஏனென்றால் கண்டகச்சனி இந்த மன்மத வருடத்திலே காணப்படுகிறது. எனவே வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். அவர்களை நம்பி முழு பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. அப்படியே ஒப்படைத்தாலும் நீங்கள் அவர்களை கண்காணிப்பது மிகவும் நல்லது. அதே போல் 7ஆம் இடம்தான் கூட்டு முயற்சி, கூட்டு தொழிலுக்கு உரிய இடமாகும். அப்படிப்பட்ட கூட்டு தொழிலுக்கு உரிய இடத்திலே சனி பகவான் அமர்ந்து இந்த மன்மத வருடம் பிறந்திருப்பதனால் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழிலே குழப்பங்கள் வரும், நட்டங்கள் வரும். பழைய கடனை பைசல் செய்வதற்கு முடியாமல் போகக்கூடும். எனவே வியாபாரத்திலே நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. பெரிய முதலீடுகள் வேண்டாம். புது தொழிலும் தொடங்க வேண்டாம். பங்குதாரர்களையும் சேர்த்து கொள்ளாதீர்கள். இருப்பதை வைத்து கொஞ்சம் நீங்கள் நடத்துவது மிகவும் நல்லது. உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஸ்டேஷ்னரி, கம்யூனிகேஷன் வகைகள் மூலமாகவும் லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். உத்தியோகத்திலே இந்த ஓராண்டிற்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக 8/1/2016 முதல் கேது பகவான் உத்தியோகஸ்தானமான 10வது வீட்டிலே வந்து அமர்வதனால் அது முதல் வேலை சுமை அதிகரிக்கும். அதிகாரிகளுடனும் மோதல் வந்த வண்ணம் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள். சக ஊழியர்களையும் பகைத்து கொள்ளாதீர்கள். விரும்பத்தகாத இடமாற்றங்களெல்லாம் ஏற்படக்கூடும். எனவே கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. சின்ன சின்ன அவமானங்களெல்லாம் உத்தியோகத்திலே வந்து போகும். எனவே கொஞ்சம் நீங்கள் சமயோஜித புத்தியுடனும் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளை படிப்பை தவிர வேறொன்றிலும் நீங்கள் கவனத்தை திருப்பாதீர்கள். விளையாட்டை கூட நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. விளையாடும் போது காயங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மொழி பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அறிவியல் பாடத்திலும் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கண்டகச்சனி நடைபெறுவதனால் விடைகளை எழுதி பார்க்க தவறாதீர்கள். கன்னிப்பெண்களை இந்த மன்மத வருடத்திலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். விவாதங்களை தவிர்க்க வேண்டும். திடீரென்று அறிமுகமாகும் நண்பர்களை நம்பி பெரிதாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதோடு மட்டுமில்லாமல் உயர்கல்வியிலே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். படிப்பிலே மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது.
வேலை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் தள்ளி போகும். அவசர முடிவுகள் திருமண விஷயத்திலே வேண்டாம். கலைஞர்களே, புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். பழைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய விஷயமாக இருக்கும். உங்களை விட வயதில் குறைவானவர்களால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த மன்மத வருடமானது 9வது ராசியிலே பிறப்பதனால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடும். ஓரளவு பணவரவு கௌரவத்தையும் தரக்கூடும். உங்கள் ராசிநாதனாகிய வெள்ளி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டானது பிறப்பதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆனால் ராஜ கிரகங்களான குருவும் சனியும் சாதகமாக இல்லாததனாலும் 8/1/2016 முதல் ராகு கேதுவும் சாதகமாக இல்லாததனாலும் இந்த மன்மத வருடமானது உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். பரிகாரம்: நீங்கள் விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி நன்னாளிலே நீங்கள் மாலை நேரத்திலே அருகம்புல் மாலை அணிவித்து விநாயக பெருமானை வணங்குங்கள். தினந்தோறும் அவ்வை பிராட்டியார் அருளிய விநாயகர் அகவலை படியுங்கள். அது மட்டுமல்லாமல் தாயில்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவுங்கள். இதன் மூலமாக மன்மத வருடத்தினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களெல்லாம் நீங்கி உங்களுக்கு யோக பலன்களெல்லாம் உருவாகும். இந்தியா வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிட்டினால் அவசியம் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கும் கற்பக விநாயகரை வணங்கி அனைத்து வளங்களையும் பெற தவறாதீர்கள்.